வணக்கம் தம்பி. கௌதம் ஹரிஷ் ராகவன் உனக்கு வேண்டிய ஒரு மோட்டிவ் கொடுத்து வைக்கிறாங்க. உங்கள் டீம் கேப்டன் கவி பாரதி. என்னென்னா, ஃபஸ்ட்டு ஹேண்ட் பவர் இல்லை அப்படின்னு உங்கள் டீம்காரர் சொன்னாலும், அடிக்கும்போது கேவலமாக பேசினாலும் சரி, என்ன வேணாலும் அதை தூக்கி அகட்ட வீசு. ஒரு டீமில் ஹேண்ட் பவர் இல்லாத ஆளுங்க சிங்கிள் ரன் அடிக்கிற ஆளுங்க. சிங்கிள் ரன் அடிக்கிற ஆளுகள் கண்டுத எதிர் டீம் பயப்படுவாங்க. 2 ஓவர் கிரிக்கெட், 5 ஓவர் கிரிக்கெட், 8 ஓவர் கிரிக்கெட்டில் அதிரடிக்கு ஒரு ஹிட்டருக்கு மதிப்பு இருக்குது. மற்றதெல்லாம் 10, 15 ஓவர், 20 ஓவர், 30 ஓவர், 50 ஓவர் இந்த மேட்ச் எல்லாம் விளையாண்டிங்கன்னா கண்டிப்பாக சிங்கிள் ரன் அடிக்கிறவங்களை கண்டுட்டு எதிர் டீம்காரர் பயப்படுவாங்க. அதனால ஏன்னா சிங்கிள் அடிக்கிறவங்க எந்த பால் வந்தாலுமே அவ்வளோ சீக்கிரம் அவுட் ஆக மாட்டாங்க. ஏன்னா அடிக்கிறவங்க ஏதோ ஒரு பால் அவுட் ஆவாங்க. சிங்கிள் எடுக்கிறவங்க அவுட் ஆக மாட்டாங்க. ஹேண்ட் பவர் இல்லைன்னா கவலைப்படாத, அது ஹேண்ட் பவர் இல்லைன்னு சொல்கிறாங்களா, அது நீ உன்னோட மனசில் எனக்கு திறனை இல்லை, எனக்கு வந்துட்டு ஒன்றுமே முடியலேன்னு நினச்சின்னா தப்பு. சரி, ஹேண்ட் பவருங்கிறது நீ விளையாட உனக்கு அந்த ஸ்ட்ரென்த்து வந்து கூடிகிட்டே போகும். விளையாட அந்த எனர்ஜி லெவல் கூடிகிட்டே போகும். நீ அடிக்கிறதுக்கு ஏதுவான மனிதன் ஆயிடும், அவ்வளோதான். சரியா? நீ வந்துட்டு மேக்ஸிமம் வந்து ஆஃப் சைடு அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்னாங்க. நீ எந்த ஸ்டிக் எடுத்து ஆடுற ஃபஸ்ட்டு? மிடில் ஸ்டிக் எடுத்து ஆடினீங்கன்னா கண்டிப்பாக ஆஃப் சைடு அடிக்க மாட்டேன். இப்படி வந்து நிற்கி பால் வரும்போது இப்படி வந்து நீ என்ன பண்ணுவேன், இங்கே வர பாலை இப்படி அடிப்பேன், இங்கே வர பாலை இப்படி அடிக்கக்கூடாது. எங்கே ஆஃப் சைடு வர பாலையும் லெக் சைடு அடிக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க நிறைய பேர். ஆகாது. நீ மிடில் ஸ்டிக் எடுத்து ஆடும்பொழுது பால் வரும்போது இப்படி வந்து இப்படி அடிப்பேன். அப்படி அடிச்சீங்கன்னா கண்டிப்பாக கேட்ச் போகும், லெக் சைடும் கேட்ச் போகும். ஹேண்ட் பவர் இங்கே பாரு, இங்கே வர பாலை ஆஃப் சைடு இங்கே வர பாலை இப்படி அடிக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது, ஹேண்ட் பவர் இல்லாதவங்க. அப்படி இப்படி அடிக்கிறதுக்கு முயற்சி செய்யும்போது கரெக்டாக இங்கே கேட்ச் மாட்டேங்குது. சரியா? அப்படி வந்துட்டு மறுபடியும் வேற மாதிரி ஸ்டார்டிங் அடிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இப்படி நின்றுக்கிறியா, இப்படி வந்து இப்படி அடிச்சிங்கனாலுமே அங்கே கேட்ச் போகும். முடிஞ்ச அளவுக்கு எப்படி பால் வருது இந்த சைடு இப்படி வந்துச்சுன்னா நீ லெக் ஸ்டிக் எடுத்து ஆடி பழகிக்கும். ஹேண்ட் பவர்னு கவலைப்படாத, லெக் ஸ்டிக் எடுத்து ஆடு. இப்போ நிற்கிதா பால் வருதா, வரும்போது லெக் ஸ்டிக் எடுத்துக்கோ, கால் இப்படி வச்சு இப்படி தள்ளு. எப்படி ஸ்ட்ரோக் போடு, இப்படி தள்ளு. வேறு இப்படிங்கிறத அது இப்படி தள்ளு. இப்படி தள்ளும்போது மெதுவாக போ. அடிக்க முடியலையே, இப்படி கடை போடும். எப்படி வர்ற பால் இப்படி மெதுவாக ஸ்டார்ட் பண்ணு. ஒரு பாலுமே இப்படியெல்லாம் அடிக்காத. எப்படி இப்படி வர பால் இப்படி அடிக்கக்கூடாது. நல்லா ஹெவியான பேட்ஸ்மேனை தம்பி, ஹேண்ட் பவர் கை மட்டல் கால் தான் ஹேண்ட் பவர் வேணும். இங்கே வர பால ஃபுல் டாஸ் வரத இப்படி அடித்தா தடுமீட்டு கீழே விழுந்துருவாங்க. சரியா? நிறைய பிரச்சனை இருக்குது. ஈஸி தான் உனக்கு. சரியா? நல்லா கவனிச்சுக்கோ. நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிட்டு நல்லா உனக்கு ஹேண்ட் பவர் வரும். நன்றி.